பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாமான்னு நினைக்கும். அதாவது உலகத்துல நபிகள் நாயகத்துக்கு முதல்ல காலத்துல யூதர்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் பெரிய ஒரு உலகத்துல பெரிய பிரச்சனை வந்தது. பெரிய போர்கள் எல்லாம் நடந்தது. அவங்க கிறிஸ்தவ உலகமே யூத கூட்டங்களை அவங்கள அப்படியோ நசுக்கினாங்க, அப்படியோ விரண்டு துவங்கினாங்க. உலகத்துல எங்க கண்டாலும் யூத கூட்டங்களை அடிச்சு விரசின ஒரு சம்பவங்கள் பல நடந்ததை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால் அவங்களோட கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கைப்படி எங்களுடைய இயேசு கிறிஸ்துவ எங்களுடைய கடவுள்ல அவங்க யூத கூட்டம் கொண்டுட்டாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அந்த கிறிஸ்தவ சமூகம் யூத சமூகத்தோட கூட்டு வைக்கிறத அப்படியே முறிச்சு கொண்டாங்க. இஸ்லாமிய சமூகம் என்ன சொல்லிருந்துச்சுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, யூத கூட்டம் விரசினதும் துரத்தினதும் உண்மை. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா வான் உலகத்துக்கு உயர்த்திட்டார். ஆனா அவர்கள் கொல்லப்படவில்லை. அவர்கள் கொண்டது வேறொரு ஒரு நபரை தான் அவர்கள் கொண்டது என்கிறதான் எங்களுடைய கொள்கை சொல்லப்படுகிறது. ஒரு ஆட்டு இடையனுடைய உருவம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கொடுக்கப்பட்ட உருவத்தை தான் யூத கூட்டம் போய் பிடிச்சி அவங்க சிறையில அடைச்ச சம்பவம் தான் சொல்லப்படுகிறது. எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனுடைய தூதுவர். அந்த தூதுவர் உலகத்திலிருந்து மேலுக்கு உயர்த்தப்பட்டாங்க. ஆனால் உலக செயல்படுப்படி இறைவனுடைய சுதந்திரத்தின் பிரகாரம் உலகத்துல எல்லா மக்களும் மரணிக்குங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அவங்க மீண்டும் உலகத்துக்கு வானத்துக்கு உயர்த்தப்பட்டவங்க மீண்டும் உலகத்துக்கு இறங்கி அவர்கள் இந்த உலகத்துல நல்ல ஒரு ஆட்சி செஞ்சு புரிஞ்சு அவங்க கடைசியில எல்லா மக்களும் மரணிப்பது கொண்டு அவங்களும் மரணிப்பாங்க. மரணிக்காத ஒரு நபர் சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்துல அவங்க வருவாங்க, அவங்க மரணிப்பாங்கிறதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிற வழிமுறையும் கொள்கையுமாகும். அதைத்தான் நாங்க இன்றைக்கும் நாங்க பின்பற்றியும் அவங்களோட ஒரு கடவுளாக இல்லாம அவங்க இறைவனுடைய அல்லாஹ்வுடைய ஒரு தூதுவர், நபிகள் நாயகத்தை போல ஒரு தூதுவர் நாங்க நம்பிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு சமூகம் தான் கிறிஸ்தவ சமூகம். அதாவது யூத கூட்டம் இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலத்துல துரத்துறாங்க, விரட்டுறாங்க, அவங்கள கொல்லணுமங்கன்னு முன்போய் அன்னைக்காங்க. அதை நாங்க ஏற்றுக்கொள்ற சம்பவத்தை. ஆனா அந்த நேரத்துல அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஓடிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஓடிட்டு போற நேரத்துல அல்லாஹ் தஆலா வானத்துல உயர்த்துகிறான். அங்கேயே ஆடுகளை மேய்த்து கொண்ட நாட்டு இடையனை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தை போன்று இறைவன் மாற்றுகிறான். யூத கூட்டம் துரத்திட்டு போன யூத கூட்டம் அந்த ஆட்டு இடையனை தான் இவர்தான் இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி அப்படியே பிடிச்சிட்டு அவங்க பல நாட்களுக்கு பின்னால சிலுவையில அடைகிறாங்க. இந்த சம்பவத்தை வச்சுதான் இது கிறிஸ்தவ சமூகம் அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பின ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய பலர்கள் இவங்களை கொண்டுட்டாங்க, இவங்க வானத்துக்கு உயர்த்தப்படல என்றெல்லாம் நம்பி என்ன செய்யறாங்க, யூதர்கள் எங்களுடைய கடவுளை கொண்டுட்டாங்க என்று சொல்லி இவங்கதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நேசிச்சு அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் அவங்கள ஒரு கடவுளாக இயேசு கிறிஸ்துவ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுளாக அவங்க பின்பற்றிட்டு வராங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் உலகத்துல கிறிஸ்தவத்துக்கும் யூதர்களுக்கும் பிளவு வருகிறது. அந்த பிளவின் மூலமா பல நெருக்கடிகள், பல நசுக்குதல்கள் எல்லாம் இந்த யூத சமூகத்துக்கு கிறிஸ்தவ சமூகத்தால ஏற்படுகிறது. அந்த இப்படியான ரெண்டு சமூகமும் உலகத்துல பிளவுபட்ட சமூகம் இன்று ஏன் கிறிஸ்தவ சமூகமும் யூத சமூகமும் ஒன்றிணைந்து முஸ்லிம் சமூகத்தை நசுக்குது என்று நாங்க பார்ப்போம். அதை நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்.